என்னுடைய பேர் வந்து பாலமுருகன். யாழ்ப்பாணத்திலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இன்றைக்கு இந்த சபாவில் வந்து இந்த பார்த்தசாரதி சபாவில் இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் இன்றைக்கி 2 இடத்துலையும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கச்சேரியாக அமைஞ்சுது. நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய டிவியில் பார்ப்போம் அந்த மார்கழி மகா உற்சவத்தை பற்றி. ரொம்ப டெய்லி யார் யார் எல்லா கச்சேரியும் பார்த்துட்ருப்போம். ஆனால் இந்த முறை இந்த உற்சவத்தில் கலந்துக்கிட்டு நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு அளவு கடந்த சந்தோஷமாக இருந்துச்சு. புத்தாண்டு வாழ்த்துக்களோட இந்த அற்புதமான பாலமுருகன் நாதஸ்வர கச்சேரி இன்றைக்கு ஆரம்பித்தது ஒவ்வொன்று ஆரம்பித்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த வருஷம் என்னென்ன கச்சேரி எல்லாம் நடக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். நாங்கள் அவளோடு திரும்பியும் மாரளிக்கு வருவோம் இந்த 125வது வருடத்தை கொண்டாடுவதற்கு.
மார்கழி மாதம்னாலே எனக்கு ரொம்ப வருஷத்துலேயே வந்து ரொம்ப பிடிச்ச மாதம் வந்து மார்கழி தான். ஏன்னா வந்து பெருமாள் வந்து கீதையில் சொல்கிறார், மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதம் இதுதான். ப்ளஸ் ஆண்டாள் வந்து பாவை நோன்பு இருந்து இந்த மாதம் தான் பெருமாள் அடையிறா. ஏன் வந்து இந்த மாதத்துக்கு வந்து இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா வந்து சபாஸில் வந்து நிறைய கச்சேரி பண்ணுவாள். ஏன் இந்த கச்சேரியெல்லாம் நமக்கு பண்ணுறான்னா பேசிக்கலாக வந்து நம்ம பெருமாளை எப்படி அடையிறது அப்படின்னா ஆழ்வார் சொல்கிறார், உள்ளம் செவி வழியே உள்ளம் புகுந்துன்னு சொல்கிறார். அதாவது பெருமாளை பற்றி கேட்க கேட்க தான் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ளே போக போக தான் இது எல்லாமே நமக்கு நிரந்தரம் கிடையாது, பெருமாள் தான் நிரந்தரம்ன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம். இதே மாதிரி நம்ம மாயத்திலே இருந்தால், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுலேயே இருந்தோன்னா நம்ம எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதத்தில் வந்து நிறைய கச்சேரி பண்ணுறா. கச்சேரி வந்து நமக்கு தெரியறதோ தெரியலையோ வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது பாஸ் ஆகும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். தெரியுதோ புரியுதோ இல்லையோ அந்த வாசனைன்னு சொல்லுவாள். நம்ம எல்லாருக்குமே ஜென்ம கர்மா வாசனைன்னு சொல்லுவாள். இந்த ஜென்மத்துலேருந்தே நம்ம வந்து அந்த கச்சேரியெல்லாம் கேட்டு அந்த நமக்கு அந்த ஜீனில் வரணும்னா நமக்கு பாடணும். இதெல்லாம் கடை வேண்டவே வேண்டாம். பெருமாளை பற்றி வந்து கேட்கலாம். அது எப்படியோ பெருமாள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அது நம்ம அடையிறதுக்கு, மோட்சம் அடையிறதுக்கு. ஸோ இதுதான் இந்த மந்தோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் அரசு நடராஜரோட பெரிய பொண்ணு. என் பேர் ரேவதி. நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக சபா கேன்டீன் நடத்தின்னு இருக்கோம். பழைய கஸ்டமரையும் பார்க்குறோம், புது கஸ்டமரையும் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 34 ஐட்டம் போட்டிருக்கோம். எல்லோரும் அதை விரும்பி சாப்பிட்றதுக்கு வந்து காத்திருந்து சாப்பிட்டுட்டு போகிறா. 5 வகையான ஸ்வீட்ஸு: சக்கரை பொங்கல், ராஜ்போக், பிஸ்தா ரோல், ஜெம்ஸ் பர்ஃபி அண்ட் பாதாம் மஞ்சி சக்கரா. ஸ்டார்டர்ஸில் வந்து 5 வகை: பன்னீர் ஹரியாலி, பேபிகார்ன் ரோஸ்ட், கேபேஜ் வடை, பன்னீர் சமோசா அண்ட் கட்லட். அண்ட் மெயின் கோர்ஸில் வந்து 5 வகையான பொரியல்: உருளைக்கிழங்கு பொடி மாஸ், கார்ன் கேரட் பொரியல், காலிஃப்ளவர் டபுள் பீன்ஸ் சாப்ஸ், தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி, வெஜிடபிள் புலாவ், கொஜ்ஜியம் வடா அப்படின்னு ஒரு கர்நாடகா டிஷ்ஷு அதுவும் போட்டிருக்கோம். பருப்பு, நெய். ஸ்வீட் பச்சடி வந்து ஆரஞ்சு ஸ்கீன் அண்டு பைனாப்பிள் ரெண்டும் சேர்த்து ஸ்வீட் பச்சடி பண்ணியிருக்கோம். சோலே பட்டூரா பண்ணியிருக்கோம். சனா இன்னிகான் பட்டூரா, வெஜ் புலாவ், பருப்பு ரசம், மோர் குழம்பு, வெத்த குழம்பு, மிளகு குழம்பு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். சிப்ஸு, அப்பளம், வடம், கொத்தரங்காய் வத்தல், அது 5 வகையான பொரியல் பண்ணியிருக்கோம். வத்த குழம்பு, வடம், ஊறுகாய், புளியிஞ்சி ஊறுகாய், ஐஸ்கிரீம், பீடா. சாப்பிட்றதுக்கு சென்னையிலேருந்து மட்டும் வரதில்லை, வெளிநாட்டிலேருந்து வர பெங்களூர், பாம்பே, மைசூர், இந்த மாதிரி எல்லா வெளியூர்லேருந்து வந்து மியூசிக் சீசனில் 20 நாள் இங்கே தங்கி இருந்து எங்கே சாப்பாடு நல்லாருக்கும் தேடிட்டு வந்து அறுசுவையில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இதோடு நிறுத்த மாட்டோம். அடுத்த வருஷம் நாங்கள் இதுவே கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் வாங்கோ. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை.